Hi students, welcome to my YouTube channel. Last video la nama Newton's first law, second law, third law பத்தி பார்த்தோம் and அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். And in the video la we are going to see about the applications of Newton's law. So come, let's see this in detail. So first one is free body diagram. ஸோ இந்த நியூட்டன்ஸ் லாவை வச்சு நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு ட்ரா எ ஃப்ரீ பாடி டயக்ராம். அதாவது எந்த ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் அப்ளை ஆனாலும் என்னென்ன ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது, அந்த ஃபோர்ஸ் அப்ளை ஆனதுனால என்ன ஆகுது அப்படின்றத ஒரு டயக்ராம் மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம். ஸோ தட் இஸ் கால்ட் ஃப்ரீ பாடி டயக்ராம். So free body diagram is a simple tool to analyze the motion of object. So அந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி அதோட மூமெண்ட் அதுதான் மோஷன்ன்றாங்க. ஸோ அது எப்படி இருக்குன்றதை அனலைஸ் பண்ணுறதுக்கு இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். The following systematic steps are followed for developing the free body diagram. So what are the steps to be followed na? Identify the force acting on the body. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்ட் மேலே என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுது ஃபஸ்ட்டு அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். அண்ட் ரெப்ரசன்ட் த ஆப்ஜெக்ட் ஆஸ் அ பாயிண்ட். அதாவது அது ஒரு பாயிண்ட்டாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம். அது எவ்வளோ பெரிய ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு பாக்ஸாக இருந்தாலும் சரி, அது ஒரு புக்காக இருந்தாலும் சரி, அது ஒரு பாயிண்ட்டாக நம்ம வந்து அந்த ஆப்ஜெக்டை ரெப்ரசன்ட் பண்ணோம். Then draw the vector representing the force acting on the object. Vector is nothing but அது எந்த டைரக்ஷனில் அந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம். ஐ மீன் அதை வரைஞ்சி காமிக்கணும். Then when we draw the free body diagram for an object or a system, the force exerted by the object should not be included in the free body diagram. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் நம்ம வந்து இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் வந்து வரையும் போது அந்த ஆப்ஜெக்ட் மேலே வந்து ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் இல்லையா, ஸோ அதை வந்து இதில் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. ஸோ அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம். அந்த பின்னாடி இருக்க போகிற எல்லா ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுமே வி ஹாவ் டு ட்ரா தி ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ அது எப்படி வந்து ட்ரா பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 3.1 gives you the a book of mass m is at rest on the table. ஸோ ஒரு புக் வந்து ஒரு டேபிள் மேலே இருக்குது, அது எந்த மூமெண்ட்டுமே இல்லை. வாட் ஆர் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த புக் அண்ட் வாட் ஆர் த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை தி புக், ட்ரா தி ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் த புக். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, வாட் ஆர் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் தி புக். ஸோ அதில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அந்த புக் மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் டவுன்வர்ட் ஆன் தி புக். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்டில், அதாவது நம்ம நார்மலாக கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், நம்மளுக்கு வந்து கீழே நோக்கி இழுக்கும் இல்லையா, ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் டவுன்வர்ட் ஆன் தி புக் அண்ட் தி நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸ். கான்டாக்ட் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் அந்த டேபிள் மேலே கான்டாக்ட் அதாவது அதோட புக்கு வந்து அந்த டேபிளில் வந்து டச் பண்ணிகிட்ருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸுன்றாங்க. அது வந்து எப்படி வந்து இருக்கும்னா அது வந்து அப்வர்ட் டைரெக்ஷனில் இருக்கும் அப்படின்றாங்க. அதுதான் இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டயக்ராம் ஃபஸ்ட்டு டயக்ராம் வந்து எப்படி இருக்குன்னா, அந்த டேபிள் மேலே புக் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே ஒரு ஜஸ்ட் ஆரோ மார்க் மாதிரி மட்டும் போட்ட ஒரு டயக்ராம் இருக்குது. அதுதான் அங்கே புக்கை வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம ஒரு பாயிண்ட்டாக ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த புக்கை தான் வந்து ஒரு பாயிண்ட்டாக ரெப்ரசென்ட் பண்ணி கீழ் நோக்கி இருக்கிற அந்த பிளாக் ஆரோ மார்க் வந்து இட் இஸ் நத்திங் பட் தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அண்ட் மேலே வந்து இருக்கு இல்லையா ஆப்போசிட் டைரெக்ஷனில் அப்வர்ட் டைரெக்ஷனில் இருக்கிற அந்த ரெட் கலர் இல்லை மெரூன் கலர் டைரெக்ஷனில் அந்த கலரில் இருக்க ஆரோ மார்க் வந்து இட் இஸ் அ நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்றாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கொஷினோட சொல்யூஷன். ஸோ வாட் ஆர் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங், இட் இஸ் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் தி கான்டாக்ட் ஃபோர்ஸ். அண்ட் செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, வாட் ஆர் த ஃபோர்ஸ் எக்ஸ்டர்டட் பை தி புக். அந்த புக்கு வந்து என்னென்ன ஃபோர்ஸ்லாம் வந்து கொடுக்குது அப்படின்னா, அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா there are two reaction force exerted by the book. ஸோ அந்த புக்கு வந்து ரெண்டு ஃபோர்ஸ் வந்து கொடுக்குது. the book exerts an equal and opposite force on the earth which acts upward. ஸோ என்னென்னா அந்த புக்குக்கு வந்து எப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோன்னே வந்து இன்னொரு ஒரு ரியாக்டிங் ஃபோர்ஸ் வந்து கொடுக்குமோ அதுதான் இங்கே வந்து கொடுக்குது, which is upward in the direction. Then the book exerts a force which is equal and opposite to the normal force. அந்த gravitational forceக்கு ஒரு opposite force கொடுக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அந்த நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஆக்டிங் ஃபோர்ஸ் கொடுக்குது. ஸோ அதுதான் இங்கே வந்து ரெண்டு ஃபோர்ஸ் அந்த புக்கு கொடுக்குது அப்படின்றாங்க.
நெக்ஸ்ட் ஒன் இஸ் அதே நம்ம வந்து தேர்ட் ஒன் என்ன கொஷின் பார்த்தோம், நம்ம வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் வந்து ட்ரா பண்ணோம். அதை முன்னாடி நம்ம டயக்ராம்லேயே பார்த்துட்டோம். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் வந்து ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ அந்த டாட் புக்கு தான் டாட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அண்ட் டவுன்வர்ட் டைரக்ஷன் இஸ் நத்திங் பட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் அப்வர்ட் டைரக்ஷன் இஸ் நத்திங் பட் தி கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பார்ட்டிகல் மூவிங் இன் அன் இன்க்ளைன்ட் பிளேன். ஸோ பார்ட்டிகல் மூவிங் இன் இன்க்ளைன்ட் பிளேனா என்ன அர்த்தம்னா சாய்வாக இருக்கிறது. சரியா? ஒரு ரேம்ப் மாதிரி இருக்கிற ஒரு சாய்வான ஒரு பகுதியில் அந்த பாடி வந்து மூவ் ஆச்சுன்னா அங்கே எப்படி வந்து இந்த மாதிரி இந்த ஃப்ரீ பாடி டயக்ராமோ இல்லை ஆக்ஸலரேஷனோ இதெல்லாம் வந்து எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் when an object அந்த மாதிரி ஸ்லைடிங்காக இருக்கும்போது it has an inclined angle theta. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இட்ஸ் அ டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். ஸோ அப்போது வந்து இங்கே வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்லைட் ஆகும்போது it has an angle of inclination as theta. அண்ட் வாங்க இதில் வந்து என்னென்ன ஃபோர்ஸ்லாம் இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ டிசைட்ஸ் தி என்னென்னலாம் டிசைட் பண்ணுது. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா அது என்னென்னலாம் டிசைட் பண்ணும். ஸோ அதை அந்த ஆப்ஜெக்டை என்னென்னலாம் வந்து மாற்றும் இல்லை என்னென்னலாம் அந்த ஆப்ஜெக்ட் மேலே வந்து இம்போஸ் பண்ணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்ஸலரேஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி ஆக்ஸலரேட் ஆகுது, எப்படி வந்து மூவ் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்பீட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஸோ அப்போ இந்த இன்க்ளைன்ட் பிளேன்லேருந்து நம்ம வந்து சாஞ்சு இது தரைக்கு போகும்போது அது வந்து எவ்வளோ ஸ்பீடில் வந்து எடுக்குது அப்படின்றத நம்ம ஈஸியாக வந்து அனலைஸ் பண்ணலாம். அண்ட் ஸோ இப்போ தான் வந்து என்னென்ன ஃபோர்ஸ் வந்து அந்த பாடி மேலே ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். நார்மலாக கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னாலே தெரியும், இட் இஸ் இன் தி டவுன்வர்ட் டைரக்ஷன். அண்ட் நார்மல் ஃபோர்ஸ் பெர்பெண்டிகுலர் டு தி இன்க்ளைன்டு சர்ஃபேஸ். ஸோ இன்க்ளைன்டு சர்ஃபேஸ் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இன்க்ளைன்டு சர்ஃபேஸ்னால் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டயக்ராம் ஃபஸ்ட்டு மேலே இருக்க டயக்ராமில் எப்படி இருக்குது, அந்த சாய்வாக இருக்குது இல்லையா? ஸோ அந்த சாய்வாக தான் இன்க்ளைனேஷன்றாங்க. ஸோ இந்த இன்க்ளைன்டு பிளேனில் இருக்கிற அதாவது டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அண்ட் இந்த இன்க்ளைன்டு பிளேனுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ கீழே அந்த டயக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கீழே 3 டயக்ராம் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதில் வந்து இந்த செகண்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மிடில் இருக்க டயக்ராமில் இட் ஹேஸ் அ ஆப்போசிட் டைரக்ஷன், பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்குது இல்லையா? ஸோ அது வந்து நார்மல் ஃபோர்ஸ். அது வந்து எப்படி இருக்குன்னா அந்த இன்க்ளைன்டு பிளேனுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டைரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ணோன்னா இதுக்கு ஏற்ற வந்து நம்ம இதை வச்சு நம்ம என்னென்னலாம் வந்து இதோட காம்பனன்ட்ஸுன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு வந்து பேரலாக வந்து நம்ம எழுதணும் அப்படின்னா we have to write it as mg sin theta. ஓகேவா? ஸோ இந்த பேரலல் அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ஒரு ஃபோர்ஸு இல்லைனா வந்து அதுக்கான காம்பனண்ட் எழுதணும்னா we have to write mg sin theta. அண்ட் நார்மல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த நார்மல் ஃபோர்ஸுக்கான நம்ம காம்பனண்ட் எழுதணும்னா we have to write mg cos theta. ஸோ 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு இல்லையா? அந்த 2 ஃபோர்ஸோட காம்பனன்ட்ஸ் எழுதணும், அது அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் இதுக்கான நம்ம வந்து டெரிவேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே வந்து ஆக்ஸலரேஷன் எதுவுமே இல்லை. ஸோ அதுவாக தான் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆக்ஸலரேஷன் எதுவுமே இல்லாததுனால தென் we have to apply the Newton's second law in the y direction. ஏன்னா இது y டைரக்ஷனில் தான் மூவ் ஆகிட்டுருக்கு. இந்த டயக்ராமோட மிடில் டயக்ராம் பார்த்திங்கன்னா அந்த x ஆக்சிஸ் y ஆக்சிஸோட டைரக்ஷன் போட்டிருப்பாங்க க்ரீன் கலரில். இட் இஸ் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள் தட் இங்கே வந்து என்னென்னா y டைரக்ஷனில் எந்த ஒரு ஆக்ஸலரேஷனுமே இல்லை. ஸோ அப்போது வந்து y டைரக்ஷனாக அதில் அங்கே வந்து ஆப்ஜெக்ட் எதுவுமே மூவ் ஆகலை அப்படின்றதுனால அங்கே வந்து அதோட காம்பனன்ட்ஸ் எப்படி இருக்கும்னா -mg cos theta j vector plus n j vector equal to 0. ஓகேவா? ஸோ இட் இஸ் நத்திங் பட் அது வந்து y டைரக்ஷனில் இருக்கிற காம்பனன்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் என்ன பண்ணுறாங்க, இதில் இருக்க அந்த ஜே கேப் எடுத்துகிட்டு ஜஸ்ட் நம்ம வந்து 2 சைடும் வந்து கம்பேர் பண்ணுறோம், காம்பனன்ட்ஸ் மட்டும் எடுத்து. தட் கிவ்ஸ் யூ n minus mg cos theta equal to 0 and n equal to mg cos theta னு ஃபைனலைஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் தி மேக்னிடியூட் ஆஃப் நார்மல் ஃபோர்ஸ். ஸோ மேக்னிடியூட் வந்து ஆஃப் நார்மல் ஃபோர்ஸ் வந்து இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து நார்மல் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ நார்மல் ஃபோர்ஸ் தான் வந்து
எப்படி இருக்கும், இன்க்ளைன்டு சர்ஃபேஸ்க்கு பர்பெண்டிகுலராக இருக்கும்ன்றாங்க. ஸோ அதனால் இந்த நார்மல் ஃபோர்ஸை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. அண்ட் the object slides, இப்போ x டைரக்ஷனில் இருக்கிற நம்ம கண்டுபிடிக்கலாம். x டைரக்ஷனில் வில் கெட் mg sin theta I cap equal to ma I cap. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம அகெயின் நம்ம வந்து அந்த ஐ வெக்டரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் காம்பனன்ட்ஸ் மட்டும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணோன்னா mg sin theta equal to ma, and with that we can easily calculate the acceleration. இந்த mg sin theta equal to ma ல ரெண்டு பக்கம் இருக்கிற அந்த m வந்து கேன்சல் ஆகி will get a is equal to g sin theta which is the acceleration இல்லையா? ஸோ அதுதான் வந்து a is the acceleration and a gives you the a எப்படி கண்டுபிடிக்கலன்னா g into sin theta. அண்ட் இங்கே வந்து அந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஸோ அந்த அதை பொறுத்து தான் வந்து ஆக்சிலரேஷன் இருக்கும். சரியா? அப்போது ஆக்சிலரேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். அது எவ்வளோ சாய்வாக இருக்கோ அந்த அளவுக்கு அது மூவ் ஆகும் அப்படின்றாங்க. அதுதான் வந்து சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், now the Newton's kinetic equation is used to find the speed of the object. Now we are going to see the kinetic equation யூஸ் பண்ணி நம்ம ஸ்பீட் என்னென்னு வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா அந்த 4 ஈக்குவேஷன் கைனடிக் ஈக்குவேஷன், அதுலேருந்து we are going to take the third equation and v square is equal to u square plus 2as which is in the x direction. and இதை நம்ம போட்டுட்டு நம்ம ஈஸியாக வந்து we can calculate the v. ஓகேவா? So the acceleration a is equal to mg sin theta, the initial speed u is equal to 0 அப்படின்றாங்க. ஸோ அப்படி 0 ஆச்சுன்னா ஸோ v is equal to 2as. ஸோ இங்கே a தான் வந்து g sin thetaன்னு சொல்லியிருக்கோம். அண்ட் v is obviously நம்ம v ஸ்கொயராக இருக்கனால நம்ம இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறப்போ it is the root. ஸோ ஃபைனல் ஈக்குவேஷன் will get as v is equal to root of 2sg sin thetaன்னு நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இந்த டெரிவேஷன்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ஒன்று எழுதினாலே அதுக்கு கீழே இருக்கிற ஈக்குவேஷன் வந்து ஈஸியாக டெரைவ் பண்ண மாதிரி தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் 2 bodies in contact on horizontal surface. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து என்ன பார்த்தோன்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் பார்த்தோம். அண்ட் செகண்ட் ஒன் வந்து இன்க்ளைன்டு சர்ஃபேஸில் பார்த்தோம். ஓகேவா? ஸோ இன்க்ளைன்ட் சர்ஃபேஸில் பார்த்தோம். இப்போ வந்து என்ன பண்ணோன்னா ஹாரிசான்டல் சர்ஃபேஸில் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஹாரிசான்டல் சர்ஃபேஸ் அதே மாதிரி அந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஒரு சர்ஃபேஸில் 2 ஆப்ஜெக்ட் இருக்குது, 2 ஆப்ஜெக்ட்டும் ஒன்று மோதிக்குது. அதுதான் வந்து ஹாரிசான்டல் சர்ஃபேஸில் ஒரு 2 பாடி வந்து கான்டாக்ட் ஆகுது. கான்டாக்ட்னால் வந்து ரெண்டுமே வந்து ஈக்குவல், அதாவது ஃபோர்ஸ் வந்து ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று வந்து காமிக்கிறது தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா m1 m2 are the 2 masses and kept in contact with each other on a smooth horizontal frictionless surface. ஸோ அந்த ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ்னால் வந்து என்னென்னா அந்த சர்ஃபேஸுக்குன்னு ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்காது. அதை தான் அங்கே சொல்ல வராங்க. அது வந்து ஒரு தனி ஃபோர்ஸாக நம்ம வந்து இங்கே கன்சிடர் பண்ணிக்கக்கூடாது. அதனால் இது ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ்ன்றாங்க. அண்ட் இங்கே வந்து 2 பாடி வந்து ஒன்றுக்கு ஒன்று கான்டாக்டாக இருக்குது அப்படின்றாங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஹாரிசான்டல் ஃபோர்ஸ் எஃப் both the blocks are set in motion with acceleration a. To find the acceleration, Newton's second law has to be applied to the system. ஸோ இங்கே வந்து மாஸ் எம்ன்றதை டோட்டலாக m1 + m2 ரெண்டுத்தோட மாஸ் தான் வந்து கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்மளுக்கு தெரியும் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு m × a அப்படின்னு தெரியும். வந்து ஐ டைரக்ஷனில் இருக்கிற, அதாவது எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கிற இதை பார்க்கலாம். ஸோ இட் இஸ் இந்த எக்ஸ் டைரக்ஷன் இல்லையா? ஸோ அங்கே டயக்ராம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் க்ரீன் கலரில் அங்கே நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷனில் என்ன எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த பாடி வந்து எந்த டைரக்ஷனில் வந்து காண்டாக்டில் இருக்குன்னா இட் இஸ் இந்த எக்ஸ் டைரக்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன வந்து பாசிட்டிவ் டைரக்ஷனில், பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ எஃப்ஐ கேப் ஈக்குவல் டு MAI கேப். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணோன்னா இந்த ஐயை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வந்து 2 சைடும் கம்பேர் பண்ணோன்னா F is equal to MA and we usually know that m is equal to இங்கே 2 ஆப்ஜெக்டோட மாஸ் இருக்குன்றதுனால m is equal to m1 + m2ன்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, இங்கே ஆக்சலரேஷனை கன்வெர்ட் பண்ணி அந்த m வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து ஆக்சலரேஷன் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ இந்த ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த F is equal to MAல வந்து அந்த ஏவோடதை வந்து தனியாக எடுத்தோன்னா A is equal to F/mன்னு கிடைக்கும். அந்த mக்கு m1 + m2ன்னு கொடுத்தோன்னா will get the acceleration. ஸோ இங்கே ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா the force exerted by the block m1 அதாவது
இந்த பாடி அந்த பாடிக்கு மேலே ஃபோர்ஸ் கொடுத்தா என்ன ஆகும், அதே வந்து தேர்ட் லா பொறுத்து அந்த பாடி அதே ஈக்குவல் ஆப்போசிட் ரியாக்ஷன் கொடுத்தா எப்படி இருக்குன்றதுனால தான் நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா M1 on M2 due to its motion is called force of contact. ஓகேவா? ஸோ M1 on M2 அந்த ஃபோர்ஸை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா F21 அப்படின்றாங்க. அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் லால the block M2 will exert an equal and opposite reaction. அப்படின்னா என்னென்னா இப்போ M1 வந்து M2 மேலே ஃபோர்ஸ் கொடுக்குதுன்னா அகெயின் தேர்ட் லா பொறுத்த வரைக்கும் M2வும் அதே ஈக்குவல் ஃபோர்ஸ் ரியாக்ஷன் ஃபோர்ஸை நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்றாங்க. அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸ் வந்து இப்போது க்ரியேட் ஆகிருக்கு. ஒன்று வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ், ஒன்று வந்து ரியாக்ஷன் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம இப்போ இங்கே எப்படி வந்து அந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் மாறுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன சொன்னோம், வெறும் FI வெக்டார் இஸ் ஈக்குவல் I கேப் இஸ் ஈக்குவல் டு MAI கேப்னு பார்த்தோம். இப்போது ஜஸ்ட் M வந்து அதாவது மாஸ் M1 வந்து M2 மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அது எப்படி வந்து எழுதலாம் அப்படின்னா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் ஃபோர்ஸ் வந்து Fன்னு கொடுத்துருக்காங்க மைனஸ் F12 I கேப் இஸ் ஈக்குவல் டு M1. ஏன்னா மாஸ் 1 தான் அதில் வந்து ரியாக்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்து M1 AI கேப்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து இந்த I கேப்லாம் வந்து எடுத்துகிட்டு நம்ம 2 சைடும் கம்பேர் பண்ணோம்னா F இஸ் ஈக்குவல் F மைனஸ் F12 அதாவது 1 2 மேலே இருக்கிறது ஈக்குவல் டு M1A. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து F12 ஈக்குவல் டு F மைனஸ் M1 ஏன்னு இங்கே வந்து நம்ம முடிக்கலாம். அண்ட் இங்கே ஏவோட ஃபார்முலா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஏவோடது நம்ம முன்னாடியே 3.5ல் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அந்த 3.5ல் இருக்க ஏவோட ஈக்குவேஷன் என்னது, A இஸ் ஈக்குவல் டு F பை M1 ப்ளஸ் M2. அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிச்சோன்னா இவங்க எழுதிய ஃபைனல் ஈக்குவேஷன் F12 ஈக்குவல் டு FM2 பை M1 ப்ளஸ் M2. ஸோ இதுக்குள்ளே வந்து அந்த ஈக்குவேஷன், அந்த மிடில் ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு தெரியும், F வந்து காமனாக எடுக்கணும். அந்த 1 திருப்பி LCM எடுத்து நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணோன்னா வில் கெட் தி ஃபைனல் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இப்போ வந்து இந்த 3.7 ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் மேக்னிடியூட் ஆஃப் தி கான்டாக்ட் ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி M2. அதாவது M2வை பொறுத்த வரைக்கும் M2 வச்சு தான் நம்ம வந்து அதோட மேக்னிடியூடு, அதாவது கான்டாக்ட் ஃபோர்ஸோட மேக்னிடியூடை வந்து நம்ம சொல்ல முடியும். அண்ட் இது வந்து இந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா எக்ஸ் டைரக்ஷனோட நெகட்டிவ் டைரக்ஷன். அதாவது எக்ஸ் டைரக்ஷன் நார்மலாக வந்து லெஃப்ட் சைடில் போகும் இல்லையா, இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் ரைட் சைடில் இருக்கும். இட் இஸ் அ நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் அப்படின்றாங்க. அண்ட் இப்போ வந்து ரியாக்ஷன் ஃபோர்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ் அகெயின் அதே மாதிரி வந்து நம்ம போட்டோன்னா வில் கெட் தி F21 equal to M2A. and again MAக்கு வந்து நம்ம வந்து M1 M2 போட்டோன்னா will get the final equation F21 equal to FM2 by M1 plus M2. It is in the positive X direction அப்படின்றாங்க. ஸோ அங்கே வந்து நம்ம அந்த ஈக்குவேஷன் வந்து நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் அண்ட் M2ஓடது வந்து பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் மோஷன் ஆஃப் கான்டாக்ட் பாடிஸ். அதாவது என்னென்னா கான்டாக்ட் பாடிஸ் இஸ் நத்திங் பட் ஒன்று கான்டாக்ட் ஆகிருக்கு, அதாவது ஒன்று அது கனெக்ட் ஆகிருக்கு, கனெக்டட் பாடிஸ் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு. கனெக்டட் எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் மூலயமா கனெக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து அது எப்படி வந்து நடக்குது, அதோட ஆக்சலரேஷன் என்ன, அதோட இந்த ஸ்ட்ரிங் கனெக்ட் பண்ணுறதுனால அந்த ஸ்ட்ரிங்கோட டென்ஷன் என்ன இப்படின்லாம் கண்டுபிடிக்கிறது தான் இந்த செக்மெண்ட். அண்ட் மோஷன் ஆஃப் கனெக்டட் பாடிஸ் இங்கே எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். when objects are connected by strings and a force F is applied either vertically or horizontally along an inclined plane. It produces a tension T in the string which affects the acceleration of to an extent. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இது ஹரிசாண்டலாக வர்டிகலாவோ இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம ஸ்ட்ரிங்னால கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ஸ்ட்ரிங் மூலிமா கனெக்ட் பண்ணதுனால அந்த ஸ்ட்ரிங்கில் டென்ஷன் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ அந்த டென்ஷன் வந்து ஆக்சலரேஷனை ஓரளவுக்கு அது வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றாங்க. ஸோ என்னென்னலாம் வந்து எப்படிலாம் வந்து ஸ்ட்ரிங் கனெக்ட் ஆகிருந்தால் எப்படிலாம் ஆக்சலரேஷன் அண்ட் டென்ஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த பேசிக்காக நம்ம அப்ளை பண்ணி நம்ம ஆக்சலரேஷன் தான் கண்டுபிடிக்கிறோம் எல்லாமே. ஸோ இந்த நியூட்டன்ஸோட அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே வந்து
ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து அதாவது ஃபஸ்ட்டு கேஸ் வந்து வர்டிக்கலாக மூவ் ஆகுது. ஸோ இங்கே டயக்ராம் பார்த்தாலே தெரியும் வர்டிக்கலாக மூவ் ஆகுது, அதாவது கீழே மேலே அந்த டேரெக்ஷனில் தான் மூவ் ஆகுது, மேலே கீழே இருக்கிற டேரெக்ஷனில் தான். ஸோ அதுதான் வர்டிக்கல் மோஷன்ன்றாங்க. இப்போ இந்த வர்டிக்கல் மோஷனில் கன்சிடர் 2 blocks ஆஃப் மாஸ் m1 அண்ட் m2. அதில் வந்து 2 வெயிட் வந்து வச்சுருக்காங்க, மாஸ் வந்து வச்சுருக்காங்க. ஒன்று வந்து m1 அண்ட் m2 வேர் m1 இஸ் கிரேட்டர் தேன் m2. ஸோ ரெண்டு பக்கமே ஒரு வெயிட் இருந்துச்சுன்னா ஒரு சைடு வெயிட் அதிகமாக இருந்தால் அது கீழே தான் போகும். அதனால் m1 வந்து வெயிட் அதிகமாக இருக்குன்றாங்க. ஸோ அதனால தான் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா m1 வந்து கீழே இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரிங்னால் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த புள்ளி வழியாக வந்து 2 ஆப்ஜெக்ட்டுமே வந்து எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க, யூஸிங் அ ஸ்ட்ரிங். ஸோ இங்கே வந்து டென்ஷனை வந்து டீன்னு எடுத்துக்கிறாங்க அண்ட் ஆக்சிலரேஷனை வந்து ஏன்னு எடுத்துக்கிறாங்க. அண்ட் வாட் ஆர் த ஃபோர்ஸஸ், தட் இஸ் both the blocks start moving m2 vertically upward and m1 downward with the same acceleration. ஸோ என்ன பண்ணுறாங்க, m2 வந்து வெயிட் கம்மியாக இருக்கனால it goes upward and the m1 goes in the downward. The upward direction is chosen as y direction. ஸோ நம்மளுக்கு வந்து தெரியும் இல்லையா, நம்ம வந்து x axis y axis இங்கே பக்கத்தில் அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் பாருங்கள். ஃப்ரீ பாடி டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தே ஹவ் கிவன் த ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் போத் மாசஸ் m1 m2 ரெண்டுத்துக்குமே வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் பார்த்துருக்காங்க. ஸோ இந்த பாடி வந்து எந்த டேரெக்ஷனில் மூவ் ஆகுது, ஆப்வியஸாக y டேரெக்ஷனில் மூவ் ஆகுது. அதனால் ஈக்குவேஷனை நம்ம வந்து y டேரெக்ஷனில் எழுதணும். y டேரெக்ஷனோட காம்பனன்ட்ஸ் எப்படி எழுதணும்னா j கேப்னு எழுதுவோம். ஸோ x டேரெக்ஷன் அந்த i கேப் அண்ட் y டேரெக்ஷன் அந்த j கேப். அண்ட் இது வந்து இந்த ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா இட்ஸ் நியூட்டன் செகண்ட் லா போடுறோம். ஸோ செகண்ட் லா போட்டோம்னா t j கேப் மைனஸ் m2 g t j cap minus m2 g j cap equal to m2 a. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நம்ம வந்து இந்த j cap வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெண்டு பக்கம் கம்பேர் பண்ணோன்னா வில் கெட் t minus m2 g equal to m2 a. ஸோ அதுதான் வந்து 3.9 ஈக்குவேஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அகெயின் நம்ம வந்து இது வந்து நம்ம போட்டது வந்து m2ஓட மாஸ், அதே மாதிரி m1க்கு போடுறாங்க. ஸோ m1 m2 ரெண்டுமே வந்து கிடைச்சதுக்கப்புறமா we are going to add the 2 ஈக்குவேஷன், அதாவது m1 கண்டுபிடிச்சதும் m2 கண்டுபிடிச்சது ரெண்டுத்தையுமே வந்து ஆட் பண்ணால் வில் கெட் தி அங்கே ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ செகண்ட் ஹைலைட்டட் பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, ஆடிங் ஈக்குவேஷன் 3.9 அண்ட் 3.10 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா we get the final equation as 3.12. அதுதான் வந்து ஆக்சிலரேஷனோட ஃபார்முலா. நம்ம வந்து இங்கே மெயினாக இதில் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆக்சிலரேஷன் அண்ட் அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்க டென்ஷன். ஸோ இந்த ஆக்சிலரேஷன் வந்து அதோட ஃபைனல் ஈக்குவேஷன் எப்படி கிடைக்கிது, m1 minus m2 by m1 plus m2 into g இப்படின்னு நம்மளுக்கு ஈக்குவேஷன் கிடைக்கிது. இப்போது m1 m2 வந்து இப்போ m1 நம்மளுக்கு தெரியும், m1 வந்து அதிகமான வெயிட்டில் இருக்குது m2வை விட அப்படின்னு தெரியும். இப்போது m1 m2க்கு ரெண்டுமே சேம் வெயிட்டாக இருந்துச்சுன்னா அங்கே எந்த ஒரு ஆக்சிலரேஷனுமே இருக்காது இல்லையா, மேலே கீழே எப்படியுமே போகாது. ரெண்டு வெயிட்டுமே சேமாக இருந்தால் சமமாக வந்து நிற்கும், அங்கே எந்த மூமெண்ட்டுமே இருக்காது. அப்போது ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றாங்க. ஸோ அகெயின் நம்ம வந்து இப்போ டென்ஷனோட நம்ம ஃபார்முலா வந்து டெரைவ் பண்ணுறோன்னா we have to use the equation 3.12 and 3.9. இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து டெரைவ் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், t minus m2g equal to m2 into m1 minus m2 divided by m1 plus m2ன்னு கிடைக்கிது. இப்போது இதை வந்து இந்த m2g equal m2gயை வந்து நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாத்தையுமே வந்து பாசிட்டிவாக ப்ளஸில் எடுத்துக்கிறோம். அண்ட் ஃபைனலாக டெரைவ் பண்ணால் வில் கெட் தி டென்ஷன் ஈக்குவேஷன் as t is equal to 2m1 m2 by m1 plus m2 into gன்னு நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ அகைன் நமக்கு வந்து இப்போது எம்மோட ஆக்சிலரேஷன் என்ன ஃபார்முலா, m2ஓட ஆக்சிலரேஷன் என்ன ஃபார்முலா. ஸோ இதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தது வந்து வெர்டிக்கல் மூமெண்ட். இப்போ வந்து ஹரிசாண்டல் மூமெண்ட்டில் பார்க்கலாம். ஹரிசாண்டல் மூமெண்ட் இஸ் நத்திங் பட் இங்கே வந்து டயக்ராம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஒன்று வந்து m2 வந்து ஹரிசாண்டலாக மூவ் ஆகுது, அதாவது லெஃப்ட் டு ரைட் வந்து மூவ் ஆகுது, அதை தான் இங்கே காமிச்சிருக்காங்க. m1 வந்து வெர்டிக்கல் டைரக்ஷனில் மூவ் ஆகுது அண்ட் m2 வந்து ஹரிசாண்டல் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. ஸோ இங்கே பார்க்க போனால் என்னென்ன ஃபோர்ஸ் வந்து m2 மேலே ஆக்ட் ஆகிருக்கு அப்படின்னு போனால், m2 ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த டேபிள் மேலே இருக்கிற வெயிட் தான் வந்து m2. ஸோ அங்கே வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அண்ட் நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அண்ட் டென்ஷன், அதாவது ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒரு டென்ஷன் வந்து ஆக்ட் ஆகுது. இந்த மூணுமே வந்து m2ல ஆக்ட் ஆகுது. m1ல என்ன ஆக்ட் ஆகுதுன்னா டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அண்ட் டென்ஷன் வந்து ஆக்ட் ஆகுது. ஓகேவா, சின்ஸ் இட் இஸ்
அது வந்து தனியாக தொங்கிட்டு இருக்கிறதுனால அதுக்கு வந்து காண்டாக்ட் ஃபோர்ஸ் எதுவுமே இல்லாதனால அதுக்கு வந்து வெறும் 2 ஃபோர்ஸ் தான் இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சாச்சு. அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் வச்சு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இப்போ ஆக்சலரேஷன் அண்ட் டென்ஷன் வந்து சேம் ஆஸ் ப்ரீவியஸில் எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து M1க்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். M1 வந்து வெறும் y டைரக்ஷனில் மட்டும்தான் வந்து மூவ் ஆகுது. அதனால் வில் கெட் தி T இஸ் ஈக்குவல் டு மைனஸ் M1G ஈக்குவல் டு மைனஸ் M1A அப்படின்னு கிடைக்குது. அண்ட் நியூட்டன் செகண்ட் லா ஃபார் M2. ஓகேவா, இப்போ வந்து M2 வந்து என்ன டைரக்ஷனில் மூவ் ஆகுதுன்னா ஹரிசான்டல் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. ஸோ ஹரிசான்டல் டைரக்ஷனில் மூவ் ஆகும்போது இட் ஹாஸ் தி ஈக்குவேஷன் ஆஸ் T இஸ் ஈக்குவல் டு M2A. ஓகேவா, ஸோ நம்மளுக்கு தெரியும் அது வந்து y டைரக்ஷனில் மூவ் ஆகலை. M2 வந்து y டைரக்ஷனில் மூவ் ஆகிறதுனால இங்கே வந்து y டைரக்ஷனில் இருக்க காம்பனண்ட் வந்து 0ன்னு சொல்கிறாங்க. அந்த 0ன்னு போட்டு நம்ம வந்து டிரைவ் பண்ணோன்னா n இஸ் ஈக்குவல் டு M2Gன்னு கிடைக்குது, விச் இஸ் தி 3.16 ஈக்குவேஷன். ஓகேவா, இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம இந்த 2 ஈக்குவேஷனையும், அதாவது 3.5 ஈக்குவேஷனை 3.14 ஈக்குவேஷன் சாரி 3.15 ஈக்குவேஷனை வந்து 3.14 ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா வில் கெட் தி ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷனோட ஃபார்முலா வந்து A is equal to M1 by M1 plus M2 into G. அண்ட் இதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம், அகெயின் டென்ஷனோட ஃபார்முலாவும் வந்து டிரைவ் பண்ணலாம். டென்ஷனோட ஃபார்முலா வந்து நத்திங் பட் T is equal to M1 M2 by M1 plus M2 into Gன்னு கிடைக்குது. ஸோ இந்த பேசிக்காக இந்த எல்லாத்துலேயும் நம்ம பார்த்தோம்னா என்ன பண்ணுறோன்னா அதோட ஆக்சலரேஷன் எப்படிலாம் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படின்றது தான் வந்து அப்ளிகேஷனில் பார்த்தோம். ஆப்ஜெக்ட் மூவர் ஆப்ஜெக்ட்டுக்கு ஆக்சலரேஷன் எப்படி இருக்குது, இப்போது ஸ்ட்ரிங்கில் கனெக்ட் ஆகுதுன்னா அந்த ஸ்ட்ரிங்கோட டென்ஷன் எப்படி இருக்குன்றது தான் வந்து நம்ம டிரைவ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஈஸியாக கன்சால்டேட் பண்ணோன்னா. ஸோ இதுதான் நான் வந்து இவ்வளோ நேரம் பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் யூ ஆர் கோயிங் டு see as concurrent force. Concurrent force அப்படின்னா என்னென்னா, concurrent means it is a collection of force and the force acting on a common point. அதுதான் வந்து கன்கரண்ட் ஃபோர்ஸ்ன்றாங்க. நிறைய ஃபோர்ஸ் அதாவது நிறைய ஃபோர்ஸ் வந்து ஒரு பாயிண்ட் மேலே ஆக்ட் ஆச்சுன்னா அது பேர் வந்து கன்கரண்ட் ஃபோர்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ இதை வந்து கன்கரண்ட் ஃபோர்ஸ் வந்து ஒரே பிளேனில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்றாங்க. ஒரே பிளேன்னா இப்போ நம்ம வந்து ஒரு பிளேன் எடுத்துடுவோம். இப்போ அந்த ஒய் ஆக்சஸ் Z ஆக்சஸ் அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு பிளேனாக கன்சிடர் பண்ணி நம்ம வந்து எடுத்தோம் இல்லையா, அதுதான் வந்து நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறாங்க. ஸோ இது வந்து கன்கரண்ட் ஃபோர்ஸ் வந்து ஒரே பிளேனில் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்றாங்க. சப்போஸ் இது ஒரே பிளேனில் இருந்துச்சுன்னா இட் இஸ் கன்கரண்ட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் கோப்ளேனார் அப்படின்றாங்க. ஓகேவா, ஸோ வித் திஸ் வீடியோ we have finished the application of Newton's law and a new topic we will be seeing in the next video. And subscribe if you don't want to miss the videos. Thank you.